ஆடும்பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரம்பொருளின் பரம வெளிப்பாடான பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாயும் எழுந்தருளி உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். அனைவருக்கும் பரமாத்வைதம் அமைவதாக. பரமாத்வைத பிராப்திரஸ். உலகம் முழுவதிலும் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்றிருப்பீர்களாக என்று ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன். அமரும் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பெரு தானவநாசகனே. மட்டூர்குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் சயிலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. கார்மாமிசை காலன் வரில் கலபத் கேர்மாமிசை வந்து எதிர்ப்படு வாய்தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேல் அவனே. கூகா என என் கிளைகூடி அழப்போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே. ஒவ்வொரு பாடல் அனுபூதி கந்தர் அனுபூதி பாடலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நாள் சத்சங்கம் நிகழ்த்த வேண்டும். ரொம்ப அழகாங்கயா அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய அனுபூதியை, கந்தர் அனுபூதியை, தன்னுடைய குகசாயுஜ்ய நிலையை, சாயுஜ்ய நிலையில் இருந்தவாறே உலகத்திற்கு சொல்லியதுதான் இந்த கந்தர் அனுபூதி. சகஜ நிட்டைக்கு, சகஜ சமாதிக்கு வந்து கூட அல்ல, சாயுஜ்யத்திலேயே நிலைத்திருந்து உலகிற்கு சொன்னதுதான் இந்த கந்தர் அனுபூதி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடலும் விரித்து உரைக்க 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 உண்மையில் அவர் உள்ளத்திற்குள் என்ன உள்ளதோ அதை உரைத்தால்தான் இந்த கந்தர் அனுபூதி உங்களுக்குள் மலரும். ஆதாரம் இலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே
வேதாகம ஞான வினோதமன அதீதா சுரலோக சிகாமணியே ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே. வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே. வேதாகமத்தின் ஞான வினோதன் என்று முருகப்பெருமானை விழிக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொத்த கந்தர் அனுபூதியும் கிளி வடிவத்திலே இருந்து அருணகிரிநாத பெருமான் மொழிந்ததாக ஒரு மரபு நம்பிக்கை இருக்கின்றது. அவர் வரலாற்று குறிப்புகளிலே இருக்கின்றது. அது மரபு நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. நான் உண்மையிலேயே ஒரு சில கிளிகள் வளர்த்துட்டு இருந்தோம் கைலாயத்துல. அந்த கிளிகளுக்கு எஜுகேட் பண்ணி பார்த்தோம், இந்த பாடல்களை சொல்ல முடியுதான்னு. உண்மையில் 3 பாடல்களை முழுமையாக அந்த கிளிகளால் சொல்ல முடிந்தது. அந்த வார்த்தைகள் கிளிகளால் மிக தெளிவாக சொல்ல முடிந்தது. அதனால நிச்சயமாக அந்த மரபு நம்பிக்கையில் உண்மை இருக்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வார்த்தைகளின் தேர்வு அவ்வளவு அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதாவது அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றார். அருணகிரிநாத பெருமானின் உள்ளத்தில் உள்ளது என்ன? கந்தர் அனுபூதி, குக சாயுச்சிய நிலை. அதை அப்படியே நம்மளுக்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்றார், நம்மளுக்குள்ள அதை மீள் உருவாக்கம் செய்கின்றார். அவர் உள்ளத்துள் உள்ளதை உள்ளபடி உரைக்கின்றேன் கேளுங்கள். அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பயர்டு மூமெண்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அதாவது தன்னுடைய கடந்த காலத்தின் சுமைகள் தாங்க முடியாமல் தற்கொலைதான் ஒரே கதி அப்படின்னு அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கின்ற வெள்ளாள மகாராஜ கோபுரத்தின் மீது ஏறி, அந்த காலகட்டத்திலே அதுதான் ராஜகோபுரம். முன்னால் கிழக்கு வாசலாக இப்பொழுது இருக்கின்ற அந்த ராயகோபுரம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத காலம் அருணகிரிநாத பெருமானுடைய காலம். அந்த காலகட்டத்தில் அதுதான் ராஜகோபுரம், உயரமான கோபுரம் அதுதான். பேகோபுரம் கூட அப்பொழுதைக்கு கட்டி முடிக்கப்பட்டு விடவில்லை. அந்த காலகட்டத்திலே கட்டி முடிக்கப்பட்டு இருந்து உயரமான ராஜகோபுரம் இந்த வெள்ளாள மகாராஜ கோபுரம் தான். ஸோ அதிலே ஏறி உயிர் துறப்பதற்காக உடலை விட்டு விடுகின்ற, மேலிருந்து கீழே குதிச்சிடுறார். அவர் தன் உடலையும் வாழ்க்கையையும் துறந்து விடுகின்றார். பிறகு முருகப்பெருமான் தாங்கி பிடித்து உயிரும் உணர்வும் உடலும் அனைத்தும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய தீட்சையும் கொடுக்கிறார், இனிஷியேஷனும் கொடுக்கிறார். அந்த இன்ஸ்பயர்டு மூமெண்ட், பெருமானே தரிசனம் கொடுத்த உச்ச ஞான அனுபூதி, இன்ஸ்பயர்டான மூமெண்ட்ல நடக்கிற அந்த இனிஷியேஷன்ல வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பிறகு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்பயர்டான மூமெண்ட் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வரும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும்
முருகப்பெருமான் ஏதாவது ஒரு நேரத்தில் குருவாயும் வந்து இன்ஸ்பயர்டு மூமெண்ட்டை கொடுத்து இனிஷியேஷன் கொடுக்கத்தான் செய்யறாரு. அது மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் மூமெண்ட் நடக்காதவங்க இப்ப நிச்சயமா உட்கார்ந்து இந்த சத் சங்கத்தை கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சத் சங்கத்தை கேட்கறீங்களா, ஸ்க்ரோல் பண்ணாம கேட்கறீங்கன்னாலே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் மூமெண்ட் உங்களுக்குள்ள நடந்திருக்கு, தீட்சை நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது சத்தியம். இல்லைன்னா இப்ப நடக்குது, அதனாலதான் உங்களால பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அவதூறு கருத்துக்களாலான இமயமலை, அதை தாண்டி உள்ள என்ன பார்க்கறது சாத்தியமே இல்லை. எப்படி கைலாய மலை இமயமலைய ஒரு பெரிய வளையம் மாதிரி வச்சுட்டு உள்ள ஒளிஞ்சிருக்கோ, அந்த மாதிரி இந்த அவதூறு கருத்துக்கள், அவதூறு பிம்பம்ங்கிற ஒரு பெரிய இமயமலையை உருவாக்கி வச்சுட்டு தான் உள்ள நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அதை தாண்டி என்ன பார்க்கணும்னாலே, நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும்னு தோணுனாலே தீட்சை நடந்திருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள், ஊடகங்கள், சமூகத்தில் நிலவி இருக்கிற கருத்து, அது போக பார்த்த உடனே எரிச்சல் படுத்துற மாதிரி, அந்த மாதிரி ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற, வெறுப்புல இருக்கிற அந்த மக்கள் பார்த்த உடனே எரிச்சல் அடைகிற மாதிரி தான் பாருங்க. பீதாம்பரம் மயிர்த்தோகையோடு, வேலோடு, சகல விதமான ஆபரணங்களோடு கம்பீரமா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனேயே தீட்சை நடந்திருக்கின்ற மக்கள் மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணாம உட்கார்ந்து கேட்பீங்க. வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க பாருங்க. என்னுடைய ஃப்ரீக்வன்சியோட ஒரு வினாடியாவது கிளிக் ஆனாதான், அந்த தீட்சை நடந்தாதான் உட்கார்ந்து கேட்பீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருணகிரிநாதருக்கு என்ன, முருகனே வந்தாரு, தீட்சை கொடுத்தாரு, ஜபமாலை கொடுத்தாரு, சும்மா ஆயிரு சொல்லறவன உபதேசம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அதனால அவர் அனுபூதி அடைஞ்சாரு. உங்களுக்கு என்ன சாமி, அருணகிரி யோகீஸ்வரரே நேரா வந்து தரிசனம் கொடுத்தாரு, சாமி ஒன்னடான்னு தீட்சை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, நீங்க பரமாத்வைதம் அடைஞ்சீங்க, எங்களுக்கெல்லாம் எப்படி சாமி வரும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்குள்ளுமே தீட்சை நிகழ்ந்திருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் ஸ்க்ரோல் பண்ணாம, அடுத்த வீடியோக்கு போகாம, ஏன்னா சுத்தி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த கந்தர் அனுபூதியில முருகப்பெருமான நோக்கி அருணகிரிநாத பெருமான், உண்மையில சொல்லணும்னா முருகப்பெருமானும் அருணகிரிநாத பெருமானும் ஒன்றாகிவிட்ட குக சாயுச்ச நிலையிலிருந்தா இவர் பாடுறாரு. அதனால முருகப்பெருமான் தன்னையே பாடிக்கொண்டதுன்னு இது சொன்னாலும் தகும், எந்த தவறும் இல்லை. கவித்துவமான ஆனால் உண்மை, அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அருணகிரிநாத பெருமான் முருகனை நோக்கி பாடியதுன்னு சொன்னா சாதாரண மனிதர்களுக்கும் புரியக்கூடிய லாஜிக்கலான உண்மை.
ஃபேக்சுவலான உண்மை. முருகப்பெருமானே அருணகிரிநாத பெருமானோடு ஒன்றி, அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானோடு நிறைந்து ஒன்றி குக சாயுச்ச நிலையில் இருந்து இது பாடப்பட்டதனால் முருகப்பெருமானே தன்னை பற்றி பாடிக்கொண்டது அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான். கவித்துவமான உண்மை, அவ்வளவுதான். அது பொய் கிடையாது. இந்த அருணகிரிநாத பெருமானுக்கு நடந்த தீட்சை உங்கள் எல்லோருக்குள்ளும் நிச்சயமாக வாழ்வில் நிகழ்ந்திருக்கின்றது. அதனாலதான் இந்த கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாத பெருமான் எதையெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாரோ அது எல்லாமே இப்ப உங்க ஸ்கிரீன்லயே அவைலபிளா இருக்கும். இந்த சத் சங்கத்துக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்க வீடியோ தம்ப்நெயில்ஸ் பாத்தீங்கன்னாலே அதெல்லாம் ஏகப்பட்ட அத்தனையும் அங்க இருக்கும். அதையெல்லாம் கிளிக் பண்ணாம இல்ல இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாம உட்கார்ந்து பார்க்கறீங்கன்னாலே தீட்சை நிகழ்ந்து விட்டது. இப்போ உங்களுக்கு தேவையே அடுத்தது டிசிப்ளின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உற்சாகம், தீட்சை, இனிஷியேஷன், இந்த பவர்ஃபுல்லான மூட்ல வாழ்க்கையை பத்தி டெசிஷன் எடுக்கிறது. முதல்ல இது தேவை. ரெண்டாவது, டிசிப்ளினோட அந்த எடுத்த முடிவின் ஸ்திரத்தன்மையிலேயே இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த நிலைக்கான தீட்சைகள் நடக்கும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானும் அருணகிரிநாத பெருமானை எடுத்த உடனே பாட வச்சிரல. முதல்ல சும்மா ஆயிரு சொல்லறன் தீட்சை தான் கொடுக்கிறாரு. டிசிப்ளினோட அருணகிரிநாத பெருமான் தவத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாட வைக்கிறாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பல்வேறு சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றேன். இதை எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வரும். ஆஹா, வாழ்க்கையே மாற்றுவீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மீண்டும் வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே. இது அருணகிரிநாத பெருமான் தன்னையே பார்த்து சொல்லிக் கொள்வது. அதாவது வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே, இந்த மாதிரி என் வாழ்வு விதிக்கப்பட்டதே. தாழ்வானவை செய்தனதாம் உளவோ, அது செஞ்சோம், ஆனா இதுக்கு மேல அது உளவோ கிடையாது, இறந்து போச்சு. பாஸ்ட் இஸ் டெட். கடந்த காலம் இறந்த காலம். வாழ்வாய் நீ மயில் வாகனனே, வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. இதுக்கு மேல மயில் வாகனனே நீ வாழ்வாயாக. பாஸ்ட் இஸ் டெட். இனி நீ வாழ்வாயாக. இந்த மொத்த
கந்தர் அனுபூதியையும் பார்த்தோமானால் அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையை அப்படியே திறந்து வைக்கிறார். எப்படி படிப்படியா பெருமான் தீட்சை கொடுத்தார், அதுக்கடுத்து அந்த டிசிப்ளின் நடக்க துவங்கியது. பிறகு அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைகள் மலர்ந்தன, கடைசியில் அனுபூதியாக மலர்ந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாக காட்டுகின்றார். முதல்ல தீட்சை. ஒரு ஞான கருத்தை உள்வாங்கியவுடன் உயிர் முழுவதும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை வாழத் துவங்குவது அப்படிங்கிற உற்சாகத்தோடு கிளம்பும் பொழுதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் துவங்கும். அது மாதிரி கிளப்புற சக்தி தான் தீட்சை. திரையிட்டு மறைவிலே 5 8 6 எழுத்து வார்த்தைகளை வாங்கிக் கொண்டு வருவது தீட்சை அல்ல. அஞ்சாதும் என்றும் ஆறாதும் இவ்வுலகிற்கு நாம் எட்டாதும் வாழுகின்ற நிலைக்கான உற்சாகத்தை பெற்று வருவதே தீட்சை. திரையின் மறைவிலே 5 எழுத்தோ 6 எழுத்தோ 8 எழுத்தோ பெற்று வருவது தீட்சை அல்ல. அஞ்சாதிருக்கவும் உலகுபாழ் மனத்தோடு ஆறாதிருக்கவும் என்றென்றும் இவ்வுலக ஆசைகளுக்கும் அச்சங்களுக்கும் எட்டாது இருக்கவும் இருக்கும் உணர்வையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெற்று வருவது தீட்சை. அதை அளிப்பவரே உண்மையான ஞான குரு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு 3 சத்தியங்களை சொல்லுகின்றேன். இதை உள்வாங்கினீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் அடுத்தடுத்த பாடல்களிலே சொல்லுகின்ற பல சத்தியங்கள் புரியும். முதல்ல உங்களுக்குள் நீங்கள் நினைப்பது போல நிரந்தரமான ஒன்று அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்கள் உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உங்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உங்க சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமேசான் காடுகள்ல அந்த மரங்கள் வெளியிடுகின்ற காற்றை அடுத்த வினாடி நீங்கள் உள்ளிழுக்கின்றீர்கள். நீங்கள் வெளியிடுகின்ற காற்றை உங்களை சுற்றி இருக்கின்ற இயற்கை அது உள்வாங்குகிறது. எந்த இடத்துல நீங்க முடியறீங்க இயற்கை ஆரம்பிக்குதுன்னு எல்லையே கிடையாது. அதனால உங்கள் சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எத்தனை பேருக்கு தெரியும் 5 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய கட் லைனர் ஃபுல்லா மாறிடுது. 7 வருஷத்துக்கு ஒரு முறை உங்க உடம்புல இருக்கிற ஒரே ஒரு செல் கூட பழையது இல்லாமல் புதுசா மாறிடுது. 1 ஆண்டுக்கு ஒரு முறை உங்க மூளையில் இருக்கிற அத்துணை செல்லும் மாறி விடுகிறது.
9 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய மொத்த ரத்தத்தில் இருக்கின்ற செல்களும் மாறிவிடுகிறது. உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று அப்படின்னு இல்லவே இல்லை. எதுவுமே நிரந்தரமானது உங்களுக்குள்ள இல்ல. உங்க கையை பாருங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கையா இது? 5 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கையா இது? கிடையாது. உங்கள் மீது சாட்டப்பட்ட மிகப்பெரிய மாயை, உங்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய மூளை சலவை, உங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக ரீதியான கொடுமை, உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பேர் அப்படிங்கிற கண்டினியூட்டினால, அந்த பேர் அப்படி இருக்கிறதுனால ஒரு மாயையான போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்களுமே நிரந்தரமானவர்னு ஆழ் மனசுல மிகப்பெரிய ஒரு மாயையான பொய்யான ஒன்றை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்புகின்ற விதத்திலே மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பேர் உன்னை வச்சு, அந்த பேர் மூலமா நீங்க தான் மாறாம இருக்கிறது, இது நீங்க தான் உங்களை நம்ப வைத்ததுதான் உங்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம், கொடுமை. அந்த பேரை உங்களால நினைவுக்கு கொண்டு வர முடியுது அப்படிங்கிற காரணத்தினால் அந்த பேர் கொடுக்கப்பட்ட நபர்தான் நீங்கள் என்று நினைத்து கொண்டிருப்பது மிக பெரிய முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகத்தோடு உறவு கொள்வதற்கு அந்த பேர் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது சத்தியம் அல்ல. அந்த பேரை சத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அது சார்ந்து நீங்க எடுக்கிற கொடுமையான மூடத்தனமான முடிவுகள், அதனால வர்ற துக்கங்கள், அதுக்கு யார் பொறுப்பு? சொல்லுங்க, அதுக்கு யார் பொறுப்பு? பெயர்தான் உங்களுடைய நிரந்தரம் இல்லாத, மாறிக்கொண்டே இருக்கின்ற, இருப்பே இல்லாத உங்கள் தன்மையை இருப்பது போன்ற ஒரு போலித்தனமான உணர்வை உருவாக்கி அது சார்ந்து பல தவறான முடிவுகளை உங்களை எடுக்க வைத்து பெருமாயையில் உங்களை வைத்திருக்கின்றது. அமரும் பதி கேள், அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. அகம் ஆம் எனும் இப்பிமரம், நான் இது அப்படிங்கிற பிமரம் அப்படின்னா பிரம்மை. நான் இது அப்படிங்கிற பிரம்மையை உங்களுக்கு அளிக்கின்ற, பிரமையை உங்களுக்கு அளிக்கின்ற, பிமரம் அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீங்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நான் இது அகம் ஆம் என்று பிடித்து
கொண்டிருக்கின்ற பேர். ஒரு மகா கஞ்சன் கங்கையில குளிக்க போனானா, ஒரு பெரிய போர்வ மூட்டை மிதந்து வந்துதான். ஆஹா, இதை எடுத்து கரை சேர்த்து பிரிச்சு வித்தா அவ்வளவு பணம் வருமே, நமக்கும் வாழ்நாள் முழுக்க போர்வை உபயோகமாகுமே, இவ்வளவு கம்பளியா அப்படின்னு அந்த கம்பளி மூட்டையை பிடிச்சிட்டு வரலான்னு குதிச்சு அதை போய் பிடிச்சானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூட்டை அவனை பிடிச்சிக்கிச்சான். கத்தி கதறானா, ஐயோ யாராவது வந்து கூப்பிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அந்த மூட்டை என்னை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தெரியுது அது மிதந்து வந்துட்டு இருந்த ஒரு கரடி. அது மாதிரிதான் பேரை நீங்கள் அகம் ஆம் என பிடிக்க அது உங்களை பிடித்துக் கொண்டது. பேரை நீங்கள் அகம் ஆம் என பிடிக்க அது உங்களை பிடித்துக் கொண்டது. பேர் மேல அட்டாச்மெண்ட் இல்லாம, அது நான் இல்லாம இருக்கிற உணர்வோட சுதந்திரம் அனுபவிச்சா தாங்கய தெரியும். உங்கள் மீது இடப்பட்ட மிகப்பெரிய சங்கிலி, அடிமை சங்கிலி உங்களுக்கு அளிக்கப்பட்ட பேர். அந்த பேரை பிடித்து கொண்டு ஏதோ ஒரு தொடர்ந்த பர்சனாலிட்டி, ஸ்திரமான ஒரு நபர் உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க நினைக்கிற மொத்தமா எதுவுமே ஸ்திரமானது கிடையாது, மாறிக்கொண்டே இருப்பது. இது உண்மையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுதந்திரம். ஏன்னா நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். வயதெல்லாம் ஒரு தடையே கிடையாது, வயதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க உங்களை எப்படி மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன உடல் நலத்தோடு, மனநலத்தோடு, பெரும் செல்வ வளத்தோடு, ஆனந்தமாக, ஞானத்தோடு, அனுபூதியோடு, ஒரு முழுமையான தலைவனாக எப்படி உங்களை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே மாத்திக்க முடியும். இது எப்படி சாத்தியம்னா, உங்களுக்குள்ள ஸ்திரமா எதுவுமே இல்ல. அதனால இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்களால ஒண்ணத்தை உருவாக்கிக்க முடியும். ஸ்திரமா ஏற்கனவே ஒண்ணு இருந்ததுன்னா அந்த நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணத்தை வடிவமைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா ஸ்திரமா ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை வடிவமைக்கிறது சாத்தியம். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேள் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே. எப்படி உருகி உருகி பாடுறார். கருதா மரவா நெறிகா நயனக்கு இருதாள் வனசம் தரவர தரையின்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. ஆழ்ந்து கேளுங்கள். உண்மையில் உங்களுக்குள் நிரந்தரமானது ஒன்று இல்லை. அதனால் ஏதோ ஒன்று நீங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்று இறந்து விடும் என்கின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை.
உங்க இருப்பே டிஸ்கண்டினியூட்டி தாங்கய்யா. அதனால மரணம்ங்கிற டிஸ்கண்டினியூட்டியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்ல. எப்படி 5 வயசுல இருந்த நபர் இப்ப இல்ல உங்களுக்குள்ள. ஆனா அது என்ன துக்கமா போச்சா நான் கேட்கிறேன். இல்ல, என இழந்த நலம். 5 வயசுல நீங்க எதுன்னு உங்களை நினைச்சீங்களோ அதை இழந்ததனால் நலம்தான் அடைந்தீர்கள். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஒண்ணத்தை இழக்கும் போது அதுக்கு அடுத்து வர்றது நலமாகத்தான் இருக்கும். இது நான் ஏதோ ஒரு உங்க மனசை தேத்துறதுக்காக உற்சாகம் பண்றதுக்காக மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கலைங்கயா. சத்தியத்தை அப்படியே சொல்றேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி ஒரு தருதரம் பிடிச்சது எதுவும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படு வாய்தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேல் அவனே. காலன் வரும்பொழுது கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர்மாமிசை வந்து படுவாய்தார் மார்ப வலாரிதலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேல் அவனே. காலன் யமன் வரும்பொழுது கலபத் தேர்மாமிசை வந்து, முருகப்பெருமான் கலபத் தேர்மாமிசை வந்து நம்மை அழைத்துக் கொள்வார். அதாவது கந்தர் அனுபூதி பாஷையில் மொழியிலிருந்து மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் என்கின்ற சத்தியத்தை ரொம்ப அழகா அனுபூதியா சொல்றாரு அருணகிரிநாத பெருமான். ஏன்னா இன்னொரு பாடல்ல சொல்றாரு பாருங்க, பிறவான் இரவான். உண்மையில் அங்கயா நமக்குள்ள எதெல்லாம் இறக்கணுமோ அது இறந்துகிட்டே தான் இருக்கு. எதெல்லாம் இறக்காதோ அது எப்பவும் இருக்கு. அது பிறந்ததே இல்லை. எதெல்லாம் இறக்குமோ அதெல்லாம் இறந்துகிட்டே இருக்கு. அது ஆக்சுவலா இருந்தும் இறந்தும் ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு மாறிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு இறந்துட்டு இருக்கும். அதெல்லாம் உண்மையில இறந்துருச்சுன்னே நீங்க வச்சுக்கலாம். இறப்பது எதெல்லாம் இறக்குமோ அதெல்லாம் இறந்து விட்டது. எதெல்லாம் இறக்கப் போவதில்லையோ அதெல்லாம் பிறந்ததே இல்லை. நீங்க நினைக்கலாம், எனக்கு என்ன நாம எப்பவுமே இருக்க போறோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்கே சாமி. இது ரொம்ப அழகா மகாபாரதத்துல சொல்லுவாங்க. அகன்யகனி பூதானி கச்சந்தீக யமமந்திரம் சேஷா திரமிச்சந்தி கிமாச்சரியமிதப்பரம்னு யுதிஷ்டிரன் யக்ஷ பிரஸ்னத்துக்கு பதிலாக சொல்லும் பொழுது சொல்வார். அகன்யகனி பூதானி கச்சந்தீக யமமந்திரம் சேஷா ஸ்திரமிச்சந்தி கிமாச்சரியமிதப்பரம்னு. யக்ஷன் கேட்கிறான் யுதிஷ்டிரர, உலகத்திலேயே ஆச்சரியமானது எது? கிமாச்சரியமிதப்பரம், பரமாச்சரியம் எதுன்னு. அதுக்கு அவரு யுதிஷ்டிரன் சொல்றாரு, தினந்தோறும் மக்கள் யமன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறத, இறந்துகிட்டே இருக்கிறத, மற்றவங்க இறக்கிறத பார்த்தும் தான் மட்டும் இறக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்களே, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இறக்க
இறக்காத ஒன்று, பிறக்காத ஒன்று இருக்கிறது. அதனாலதான் எத்துணை பேர் இறந்தாலும் இறப்பதை பார்த்தாலும் நீங்கள் இறக்கப் போவதில்லைங்கிற ஒரு உள்ளுணர்வு நிரந்தரமா இருக்கு. எதெல்லாம் நிரந்தரம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நிரந்தரம் கிடையாது. எதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னு பிடிச்சுக்கிட்டு நீங்க படாத பாடுபட்டு என்னென்னவோ பாடுபடுறீங்களோ அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. துக்கம்னா என்னன்னா, நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை என்கின்றவற்றை பற்றி கொண்டு அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் செய்கின்ற எல்லா முயற்சியும் தான் துக்கம். இம்மெச்சூரிட்டி. ஒரு சின்ன பிள்ளை தான் படுக்கை கீழே பூதம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நம்பி நடுங்குதுன்னா அது எந்த அளவுக்கு இம்மெச்சூர்டான முட்டாள்தனமோ அதே அளவு இம்மெச்சூர்டான முட்டாள்தனம்தான் நீங்கள் மரணம் கண்டு பயப்படுதல். அழிவது அழிந்துதான் தீரும், அது ஏற்கனவே அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது, அழியாதது பிறக்கவே இல்லை என்பதனால் நிரந்தரமாக உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுக்குள் நிரந்தரமானது நித்தியமானது என்னன்னா, இப்போ நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் நிரந்தரம். சித் சுதந்திரமாக வெளிப்படுகின்ற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் நிரந்தரம். சித் ஜட கிரந்தி நிரந்தரம் இல்லாதது. வாழ்க்கையில வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான் வேணுங்க. ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை, ஞானத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்ட, ஞானத்திலிருந்து விளைந்த வாழ்க்கை முறை. அவ்வளவுதாங்க மொத்த சாரம். வாழ்க்கையோட சாரம் இவ்வளவுதான். ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை. ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட டிசிப்ளின். வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பெரிய பெரிய சத்தியங்களை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே உள்ள வர்றது என்னன்னா, ஐயோ இதெல்லாம் புரியுது, ஆனா இதெல்லாம் இதை நினைவிலேயே வச்சிருந்து இதை சார்ந்தே வாழ முடியலையே, ஏன்? ஒருத்தர் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு, ரைட்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று கூறுவார்கள். நம் தாத்தாக்களின் காலத்தில் அவர்கள் 100 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலம் மாறி 100 என்பது 90 ஆகி 90 80 ஆகி தற்போது 70 வந்து நிற்கிறது. இன்றைய தலைமுறை 50 வயதை கடந்தாலே அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. இப்போதெல்லாம் யாராவது 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தினால் ஐயையோ வேண்டாம் சாமி என்று சொல்லும் நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். நம்மை சுற்றி இருப்பது எல்லாமே போலி என்று தெரிந்தும் ஒன்றும் பண்ண முடியவில்லையே, இதுக்கு என்னதான் தீர்வு சுவாமிஜி? ஆஹா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கை தூக்குங்க.
உங்க எல்லாருக்கும் தீர்வை கொடுக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் கொடுக்க போகின்ற தீர்வு சகல மனிதர்களுக்கும் கந்தர் அனுபூதியை சொந்த அனுபூதியாக மாற்றுகின்ற தீர்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் தொடர்ந்து 3 சத்சங்கங்களா பல்வேறு சத்தியங்களை சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் பரம சத்தியங்கள். நீங்களும் உள்வாங்கிட்டே வரீங்க. தேவை என்னன்னா, இந்த சத்தியங்களை சார்ந்து, இந்த ஞானத்தை சார்ந்து டிசிப்ளினான வாழ்க்கை, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு, மனித மனம் எப்பவுமே என்ன பண்ணும்னா, எல்லாம் மிகப்பெரிய நல்லது நடக்கணும். ஆனா இன்ஸ்பைரேஷனால நடக்கணும், லவ்னால நடக்கணும், ஸ்பான்டேனியஸா நடக்கணும். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா மிகப்பெரிய நன்மையும் இன்ஸ்பிரேஷன், ஸ்பான்டேனிட்டி இது மூலமா இனிஷியேட் ஆகும். ஆனா டிசிப்ளின் மூலமா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற, நல்லா ஆழ்ந்து கேளுங்க, எத்தனை பேரு இன்ஸ்பயர் ஆகி, சாமி சத்சங்கத்தை கேட்ட உடனேயே இன்ஸ்பயர் ஆகி 2 நாள் கடகடன் வேகமா கையை கால ஆட்டி யோகா பண்ணி, மூணாவது நாள் 4வது நாள் இல்ல எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் அந்த இனிஷியேஷன்லாம் போயிருச்சுப்பா, அதெல்லாம் ஒண்ணு நிரந்தரமா நிக்க மாட்டேங்குது. இனிஷியேஷன் போகல, கொடுத்த தீட்சை போயிடல. என்ன போச்சுன்னா, உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைக்காமலே மிகப்பெரிய சாதனைகளை அச்சீவ் பண்ணிட முடியும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த டெல்யூஷன் போச்சு, உங்க மடத்தனம் போச்சு. இப்போ பழையபடி அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்துராதுன்னு உடனே உட்காந்துக்கிட்டீங்க, புஷ்ன்னு போயிடுச்சு. தீட்சை போகல, உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைக்காமலே மிகப்பெரிய விஷயங்களை சாதிச்சிட முடியும்னு நீங்க ஒரு மாயையில இருக்கீங்க பாருங்க, அதுல விழுந்தீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற, ஆன்மீகத்தை தேடுகின்ற அத்துணை பேருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மொத்தமா யூடியூப்லயோ சொசைட்டில கூகுள் பண்ணி ஏஐல எங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகனாலே மோட்டிவேட் பண்றது, இன்ஸ்பயர் பண்றது. அதனால தான் எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் பண்ற புக்ஸ், இன்ஸ்பயர் பண்ற புக்ஸ், மோட்டிவேட் பண்ற புக்ஸ், மோட்டிவேட் பண்ற லெக்சர்ஸ், மோட்டிவேட் பண்ற ப்ரோக்ராம்ஸ், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ். யாமா ஆனா ஒரு மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்கிறீங்க. மோட்டிவேஷன் இனிஷியேட் தான் பண்ணும், டிசிப்ளின் தான் சக்சஸ் கொடுக்கும். டிசிப்ளின் தான் ஜீவன் முக்தி வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போகும். ஞானத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட சரியை,
பல பேர், சாமி என்ன தீட்சை சாமி, என்ன தீட்சை, எனக்கு உடனே மெசேஜ் போடுறது, ஆஹா ஒன் மோர் கிரேட் இனிஷியேஷன் பகவான், டுடே ஐ காண்ட் இமேஜின் வாட் அன் இனிஷியேஷன், வாட் அ பவர், ஐ ஜஸ்ட் சாட் ஆஃப்டர் யுவர் இனிஷியேஷன், சும்மா இரு சொல்லறன்னு சொன்ன உடனே ஒண்ணுமே இல்லாம இருந்தது பகவானே. இது போயிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுலயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் டிசிப்ளின். எத்தனை பேர் திரும்ப 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 எனக்கு போடுற மெசேஜ் இதுதான். கைலாசவாசிகளாகட்டும், கைலாயத்தோட குடிமக்களாகட்டும், இல்ல உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், ஆன்மீக தேடுதல் உடையவர்களாகட்டும், அத்தனை பேரும் போடுற ஒரு கேள்வி இதுதான். தீட்சை வாங்கின உடனே எப்படி இருக்கு சாமி? ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உடனே எப்படி இருக்கு சாமி? ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் போயிருதே சாமி, அது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிசிப்ளின். ஆழ்ந்து கேளுங்கள். கம்ஃபர்ட் சோனை உடைச்சிட்டு வெளியில வந்து டிசிப்ளின். உடலை நீங்க நினைக்கிற மாதிரி யோக சரீரமாக மாற்றுவதாகட்டும், ஆரோக்கியமான உடம்பா மாற்றுவதாகட்டும், மனதை ஜீவன் முக்த தன்மையிலேயே வைக்கின்றதாகட்டும், உயிரை பரமாத்வைதத்திலேயே வைப்பதாகட்டும், இல்ல பெரும் செல்வத்தை உருவாக்குறதாகட்டும், என்ன மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னாலும் ஞானத்தை அடிப்படையாக வைத்த சரியை, inspired, initiated, discipline, repetition, grunt job, இது எல்லாம் தான் அடிப்படை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளின் சொன்ன உடனே அது ஏதோ உங்களை அடிமை சங்கிலி போட்டு கட்டி உங்களை கட்டுப்படுத்துற ஒரு கொடூரமான நரகம்னு நினைக்காதீங்க. உங்கள் உடலையும் மனதையும் உயிரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற, உங்க வில்ல கண்ட்ரோல் பண்றது டிசிப்ளின் இல்ல, உங்க வில்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது டிசிப்ளின். நீங்க எதுவா மாறணுமோ உங்கள் ஜீவன் முக்த தன்மைக்கும் உங்களுக்கும் பாலமா இருக்கிறது டிசிப்ளின். உங்களுடைய ஹையர் செல்ஃபுக்கு உங்களை எடுத்துட்டு போறது டிசிப்ளின். லோயர் செல்ஃப்ல இருந்து உங்களை விடுவிச்சு ஹையர் செல்ஃப் கூட்டு போறது டிசிப்ளின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் தவறாம யோகா பண்றதும், ஒவ்வொரு முறை ஒழுங்கா நிராகார சம்யமம் பண்றதும், ஒவ்வொரு நாள் தவறாமல் உற்சாகமா இருந்தாலும், நன்றி உணர்வு பொங்கனாலும் பொங்கலினாலும் தவறாமல் பூஜை பண்றதும், இதெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்த தன்மைக்கு நீங்க போடுற ஓட்டு. ஒரு நாள் யோகா மிஸ் பண்றதும், ஒரு நாள் பூஜையை மிஸ் பண்றதும், ஒரு நாள் சத் சங்கத்தை மிஸ் பண்றதும், ஒரு தரம் இந்த ஞான கருத்துக்களை வாழாமல் கொந்தளிப்போடு கோபத்தோடு இல்ல இன்கம்ப்ளீஷன்ஸோட வெடிக்கிறதும் உங்களுடைய ஈனத்தன்மைக்கு நீங்க போடுற ஓட்டு. ஒரு தரமும் உங்களுடைய உங்களை நீங்களே தோற்கடித்துக் கொள்ளும் பொழுது, உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை உடைபடும் பொழுது நீங்கள் சிதைக்கப்பட்ட நபராக மாறிவிடுகிறீர்கள். ஒரு தரம்
ஒரு நாள் யோகாவை மிஸ் பண்ணும் பொழுதும் உங்க உடம்ப மட்டும் நீங்க சிதைக்கல, உங்க மேல நீங்க வச்சிருக்கிற கான்பிடன்ஸ சிதைக்கிறீங்க. டிசிப்ளின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானமடைந்த பின்பு கூட, பரமாத்வைதத்தை அடைந்த பின்பு கூட, பரமாத்வைதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை, பரமாத்வைதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட டிசிப்ளின், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலம். உங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். உங்க வாழ்க்கையிலையும் மோட்டிவேஷனை தேடுறீங்க, இன்ஸ்பிரேஷனை தேடுறீங்க, மோட்டிவேஷனை செலிப்ரேட் பண்றீங்க, இன்ஸ்பிரேஷனை செலிப்ரேட் பண்றீங்க. அது பத்தாது, டிசிப்ளினை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை வெற்றி. பல பேர் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்ற பேர்ல வாழ்க்கை சின்னது, மகிழ்ச்சியாயிரு, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ஸோ என்ன வேணா பண்ணு அப்படின்லாம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மையான ஹாப்பியா இருக்கிறதே டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் இருந்தா தான் வரும். உண்மையில பாத்தீங்கன்னா ஜீவன் முக்த தன்மையிலிருந்து பொங்குகின்ற அந்த நிரந்தர நித்தியானந்தம் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒடுங்கிக்கிட்டு கம்ஃபர்ட்டை நோக்கி போறத போய் ஆனந்தம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஆனந்தம் கிடையாது. டிசிப்ளின் தான் ஆனந்தத்தை கொடுக்கும் வாழ்க்கை முறை. டிசிப்ளினை எந்த வாழ்க்கை முறை கொடுக்குமோ அந்த வாழ்க்கை முறையை வெறுக்கிறது. ஆனா அந்த டிசிப்ளினால நமக்கு வர வேண்டிய அந்த பலனை வேணும்னு நினைக்கிறது. டிசிப்ளினால வர்ற பலன் ஆனந்தம். டிசிப்ளின்டு வாழ்க்கையால வர்ற பலன் ஆனந்தம். ஆனந்தம் வேணும், ஆனா அந்த வாழ்க்கை முறையை வாழ மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தனம், போலித்தனமான முட்டாள்தனமான மன மாயையின் உச்சம். கேளுங்கள் ஐயா, என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை சொல்றேன், கேளுங்க. 2012 நான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாத்திக இயக்கத்தோட தலைவர் என்ன ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி எனக்கு பெரும் சொத்து இருக்கு அப்படின்லாம் சொல்லி. இப்ப நான் அவரை திரும்ப இழுக்கவோ இல்லை பதில் சொல்லவோ அதுக்காகலாம் விரும்பல. அதை போய் நான் அதுக்காக இப்ப நான் சொல்லலை. ஆனா அந்த நேரத்துல நான் சொன்ன ஒரு சத்தியம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சத்தியத்தை நான் நிரூபித்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக இந்த இன்டர்வியூவை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அந்த இன்டர்வியூவோட லிங்க் வேணா போடுறேன், டைம் இருந்ததுன்னா போய் பாருங்க. அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், அந்த குறிப்பிட்ட நாத்திக இயக்கத்தோட தலைவர் இந்த மாதிரி பெரும் சொத்து வச்சிருக்கேன் அப்படின்லாம் என்னை பத்தி சொல்லும் பொழுது அது சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்ற அளவுக்கு சொத்து இல்லை, அது ஒண்ணு. ரெண்டாவது, எங்க சொத்துங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் வேல்யூ கிடையாது. அதெல்லாம் கோவில் மடங்கள், விற்கலாம் வாங்கலாம் முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்லியிருந்தேன். ஐயா, சொத்து சொத்துன்னு அவர் சொல்றாரே, உண்மையான தலைவனுக்கு எது சொத்துன்னா தன்னுடைய ஞானமும் வாழ்க்கையும் தன் ஆத்ம பலம் தான் சொத்து. தன் வாழ்க்கை தாங்கயா சொத்து.
என்லைட்டன்ட் டிசிப்ளின், இன்ஸ்பயர்டு டிசிப்ளின், ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை தான் பலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், ஐயா சொத்து சொத்துன்னு இவர் சொல்றாரு. அவங்களுக்கு நான் பிரஸ் மீடியால சொல்லியிருந்தேன், ஊடகத்துல சொத்து சொத்துன்னு இந்த நாத்திகேயத்தோட தலைவர் சொல்றாரு. இதெல்லாம் எதுவுமே சொத்து கிடையாதுங்க. உண்மையில பாத்தீங்கன்னா அவர் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொத்து இருக்குன்னு சொல்றாரோ அதை விட 100 மடங்கு இருக்கு. உண்மையில எங்க இயக்கத்தோட அந்த டைம்ல எங்க இயக்கத்தோட வேல்யூவை விட அவர் 1000 மடங்கு சொத்து மேல உட்கார்ந்து இருக்காரு அவருடைய இயக்கத்துக்கு. அதெல்லாம் வேற, அதை பத்தி எல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு நான் இப்ப சொல்ல விரும்புறது என்னன்னா, அப்ப நான் சொன்னேன், ஐயா இந்த மொத்தத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் வெளியில போய் ஏதாவது ரோட்டோரமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்தேன்னா இன்னொரு நாட்டையே உருவாக்கிடுவேன் அப்படின்னு. போய் பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரஸ் மீட்ல நான் சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. அப்படியே விட்டுட்டு போய் ஒரு ரோட்டோரமா பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கூட உட்காரலைங்கயா, ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். நாடு உருவாயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிஜமான தலைவனோட சொத்து என்னன்னா ஞானத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட சரியை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய நிஜமான சொத்து என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஞானத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட சரியை, பரமாத்வைத அனுபூதியின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட டிசிப்ளின்டு லைஃப். ஒரு சில உதாரணங்கள் சொல்றேங்க. எத்தனை 1000வது முறை பீடத்துல ஏறுறேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன்னா 3 வயதில் முதல் சாதுர்மாசியம் பாலசந்நியாசம் கொடுத்து 5வது வயதில் முதல் ஆன்மீக சத்சங்கம் வியாசபீடம் ஏறி 10 வயசுல ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வச்சாங்க. அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் தவறாமல் ஸ்கந்த சஷ்டிக்கு சத்சங்கங்கள் பண்றது மட்டும் இல்ல, ஏதாவது ஒவ்வொரு நாளும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு ஒரு நாள் விடாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல எல்லாம் திருவண்ணாமலை கோயில உட்கார்ந்து இந்த யூசுவலா ஸ்கந்த சிஷ்ணே எங்க உட்கார்ந்து வகுப்பெடுப்பேன்னா கோபுரத்திளையனார் சந்நிதி. அங்க 2 சந்நிதிகள் இருக்கு, கம்பத்திளையனார் சந்நிதி, கோபுரத்திளையனார் சந்நிதி. கோபுரத்திளையனார் சந்நிதியில ஒரு ஓரமா உட்கார்ந்து வகுப்பெடுப்போம். நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. கோவில்ல அந்த காலத்துல அவ்வளவுலாம் மக்கள் வரமாட்டாங்க. மொத்தமா 2.5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் 2.5 பேர்னு சொல்றேன்னா, 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அதுல ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு. அடிக்கடி வேணும் போதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபேன் சுத்துறது கொஞ்சம் நின்று போச்சுன்னா முழிச்சுப்பாரு. ஃபேன் திரும்ப ஓட ஆரம்பிச்சுன்னு அவருடைய இயல்பு நிலைக்கு போயிடுவாரு. 2.5 பேர் தான் உட்காந்து கேட்பாங்க. எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க கேட்கறாங்க கேட்கல ஏதுக்கும் கவலைப்பட மாட்டேன். டிசிப்ளின். ஒரு நாள் சமாதியில இருக்கிற வரைக்கும் சமாதியில இருக்கிறது, சமாதியிலிருந்து சகஜ சமாதிக்கு வந்துட்டேன்னா
சகஜ சமாதியில் இருக்கின்ற ஒரு நாள் கூட யோகத்தையோ பூஜையையோ சிவ பூஜையோ மிஸ் பண்ணதே இல்லை. நீங்க நினைக்கலாம், ஞானமடைந்த ஞானி ஏன் சாமி பூஜை பண்ணணும்னு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஞானமடைந்த ஞானியானாலும் அவதார புருஷனே ஆனாலும் இந்த சரியைகளை விடுவதில்லை. வேறு வேறு காரணங்களுக்காக. இப்ப நீங்க சரியை பண்ற காரணம் வேறையா இருக்கலாம், ஒரு ஞானி அவதார புருஷன் பண்ற காரணம் வேறையா இருக்கலாம். ஆனா விடுவதில்லை. ஞானமடைந்த பிறகும் செய்யற சிவபூஜை எப்படி இருக்குன்னா, தன்னை தானே வழிபடுதல். காரணம் மாறி இருக்கலாம், இன்டென்ஷன் மாறி இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் மாறி இருக்கலாம், ஆனா பூஜை நிற்காது. ஒவ்வொரு ஞானிகளுக்கும் அவங்களுக்குரிய ஓன் விதத்துல அவங்களுடைய இந்த சரியை டிசிப்ளின் இருந்தே தீரும். ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லார் வாழ்க்கையும் பாருங்க. யோகானந்தர், என்லைட்டன்ட் டிசிப்ளின். நினைத்து கூட பார்க்க முடியாது தவறாத டிசிப்ளின்ல தான் வாழ்க்கை நிகழும். இந்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கேளுங்க. கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில வாங்க. நீங்க 18 to 40 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா, இளைஞராக இருந்தால், 18 to 40 இளைஞராக இருந்தால் தயவு செய்து சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. வாழ்க்கை உங்க முன்னாடி விரிஞ்சு கிடக்கு. இந்த ஒண்ணுத்த முழுசா உள்வாங்குங்க. இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். நீங்க 18 வயசுக்கும் 18க்கு மேல 40க்குள்ள இருக்கவரா இருந்தா தயவு செய்து எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு ஆண்டு உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. வியாபாரம், வேலை, தொழில், வீடு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, இந்தியால இல்லாம வெளிநாட்டுல இருந்து இந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்றேன், இந்தியாவுக்கு வாங்க. உங்க கணவனோ மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணையும் இதுல ஈடுபாடு உடையவங்களா இருந்தா அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்க 18 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும் இல்லைன்னாலும் இன்ஸ்பயர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூட கூட்டு போங்க, தப்பு இல்ல. திருமணம் ஆகாதவரா இருந்தா ரொம்ப நல்லது, தனியாள் பிரச்சனையே இல்லை. ஆனவரா இருந்தாலும் கூப்பிட்டுக்கோங்க, மொத்த ஃபேமிலியும். சொல்றத கேளுங்க. இவ்வளோ பெரிய செயலை செய்ய சொல்றேன்னா கட்டாயம் மிகப்பெரிய பலன் இருந்தாதான் செய்ய சொல்லுவேன். அது இல்லாம செய்ய சொல்ல மாட்டேன். ஆழ்ந்து கேளுங்க. ஒரு ஆண்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வண்டியில போனாலும் பரவாயில்ல, நடந்து போனாலும் பரவாயில்ல. நீங்க தனி ஆளா இருந்தீங்கன்னா நடந்து யாத்திரை பண்ணீங்கன்னா அது மாதிரி மிகப்பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஒருவேளை தனியாள் இல்லை அப்படின்னா, குடும்பமா இருந்தீங்கன்னா உங்கள் துணையும் குழந்தைகளும் கூட வர தயாரா இருந்தா வண்டியாவது எடுத்துக்கோங்க. அங்கங்க நின்று உள்ளூர்ல சமைச்சு சாப்பிட்டு, உள்ளூர்ல தங்கி, ஹோட்டல்லாம் எடுக்காதீங்க, பொது வெளிகளில் இருக்கிற இடம், பொது இடத்து கோவில்,
இல்ல ஊர் பொதுவில் இருக்கிற ஆலமரத்தடி, இந்த மாதிரி பொது வெளிகள்ல தங்கி இருந்து யாத்திரை பண்ணுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில வந்து 1 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சம்பாதிக்கிறத விட அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்க வாழ்க்கையை நீங்க அதுக்குள்ள உங்களுடைய மன அமைப்பு, உடல் அமைப்பு, உயிர் அமைப்பு, வாழ்க்கையை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து எல்லாமே மாறிடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சம்பாதிக்கிறத விட 1000 மடங்கு சம்பாதிப்பீங்க. இப்போ வாழறதை விட 1000 மடங்கு ஆழ்ந்து வாழ்வீங்க. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ வேணும், இந்த நடுத்தரமான லூசுத்தனமான ஒரு வீடு 2 காருன்னு தருதரம் பிடிச்ச வாழ்க்கை வாழறீங்களோ, ஒரு வீடு 2 காருன்னு சுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய லூசு தருதரம் பிடிச்ச வாழ்க்கைங்கய்யா. இந்த தருதரம் பிடிச்ச வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்து பிரேக் த்ரூ அடையணும்னு நினைக்கிறீங்களோ, என்னுடைய வாழ்க்கையின் பலம் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கட்டாயம் செத்து போயிட மாட்டீங்க. இப்போ இந்தியாவோட சூழல்லாம் மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் 108 கூப்பிட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் உங்களை யாரும் கொள்ளையடிச்சிட்டு போயிட போறதில்ல. செல்போன்ஸ் இருக்கு. ஒரே 1 வருஷம் மொத்தத்தையும் மூட்டை கட்டிட்டு ட்ரை பண்ணி பாருங்கய்யா. 18 இருந்து 40 ஏன் சொல்றேன்னா, அந்த உடல் பலம், மனபலம், எதிர்காலம் அதெல்லாம் இருக்குன்றதுக்காக. ஆனா ஈவன் 80 வயசுல கூட உங்களுக்கு பண்ற அளவுக்கு இதை செய்யணும்ன்ற உற்சாகம் இருந்தா நீங்க இளைஞர் தான். அதுல சந்தேகமே இல்லை. நீங்க இளைஞரே தான். எந்த வயசுல உற்சாகம் இருந்தாலும் சரி செய்யுங்க. 1 வருஷம், ஓராண்டு செஞ்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா என்னை மிகவும் மிக 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 வாழ்த்துவீர்கள், நன்றியோடு நினைவு கூர்வீர்கள். இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வந்து ஆன்மீக சத்தியங்களை 1 வருஷம் இந்த மாதிரி யாத்திரை பண்ணி கோவில் கோவிலா போங்க, ஊர் ஊரா போங்க, கிராமம் கிராமமா போங்க. நீங்க சிவபக்தரா இருந்தா என்ன பண்ணுங்க, 12 ஜோதிர்லிங்கமும் போங்க. விஷ்ணு பக்தரா இருந்தா என்ன பண்ணுங்க, 108 திவ்ய தேசமும் போங்க. என்ன தேவி பக்தரா இருந்தா என்ன பண்ணுங்க, மொத்தமா இந்த 52 சக்தி பீடங்களும் போங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயா, இத செஞ்சீங்கன்னா தான், பெண்களா இருந்தீங்கன்னா 2-3 பேரா சேர்ந்துக்கோங்க. ஒன்னா ஒன்னும் பெருசா பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் இருந்துடலைங்கய்யா. 2-3 பேரா போங்க. அப்புறம் என்ன இருக்கு? இதை செய்து பாருங்கள். முதல் விஷயம், இந்த கூண்டுல அடைபட்ட மாதிரி கிடக்கின்ற இந்த மனத்திலிருந்து உடைத்து வெளியில வருவீங்க. உங்கள் மனம், உடல், உயிர் அனைத்துமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஒரு நாளைக்கு 1 முறையாவது யோகா பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 1 முறையாவது சிவபூஜை பண்ணிடுங்க. 1 வருஷம் ட்ரை பண்ணுங்க. ஒரே 1 வருஷம் தான் நான் கேட்கிறேன்.
உங்க வாழ்க்கையில இருந்து 1 வருஷத்தை கொடுங்க, நான் 100 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். பல நூறாண்டுகள் வாழ்ந்த முழுமையோடு, அந்த முதிர்ச்சியோடு, தெளிவோடு அதுக்கு மேல உங்க வாழ்க்கையை தொடருவீங்க. இந்த பரிவிராஜகம் பல முறை நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். 18 - 40க்குள்ளன்னா 1 வருஷம் பரிவிராஜகம் போங்க. அதுக்கு மேல ஆக்சுவலா 40க்கு மேல இருந்தா கூட போற அளவுக்கு உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா செய்யுங்க, தப்பே இல்லை. செத்துலாம் போயிட மாட்டீங்கயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வேணா 1 மாசம் எங்க ஆதீனத்திலே பயிற்சி கொடுக்கிறேன். இந்த வாழ்க்கை வாழறதுக்கான பயிற்சி. அந்த பயிற்சிக்கு மட்டுமே ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதே எங்களுக்கு எப்படி 5 லட்சம் ரூபாய் செலவாயிடும். ஏன்னா உங்களை தங்க வச்சு சாப்பிட இடம் கொடுத்து இந்த நிகழ்ச்சிகள், இந்த யோகா தியானம் இதெல்லாம் கத்து கொடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த நிகழ்ச்சியை இலவசமா கொடுக்குறேன். வாங்க, 1 மாதம் எங்க ஆதீனத்திலிருந்து பயிற்சி கொடுக்குறேன். அதுக்கு பிறகு 1 லட்சம் ரூபாய் கேஷ் உங்களுக்கு கையில கொடுக்குறேன். கிராண்டா பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒரு லிங்க் ப்ரொஜெக்ட் பண்றேன், பரிவிராஜகா அம்பாசிடர்னு. இந்த பரிவிராஜகா அம்பாசிடரா யார் யாரெல்லாம் 1 இயர் யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா போதும். வாங்க, 1 மாசம் நாங்களே பயிற்சி கொடுக்கிறோம். இப்ப லிங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்துட்டு இருக்கு, பாருங்க. நாங்களே 1 மாசம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். உடம்பை தயார்படுத்திக்கிறது, மனசை தயார்படுத்திக்கிறது, உணர்வை தயார்படுத்திக்கிறது, உயிரை தயார்படுத்திக்கிறது, படுத்திக்கிட்டு இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு போங்க. 1 லட்சம் ரூபாய் கிராண்டும் கொடுக்குறேன். உடனே சில பேர் கேள்வி கேட்பீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு போகலைன்னா என்ன சாமி பண்றது? என்னுடைய சீடர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். போகணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க, 1 மாதம் பயிற்சியும் கொடுக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் கிராண்டும் கொடுக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும், எனக்கு நல்லா தெரியும். போங்க, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரை. இப்பதான் காஷ்மீரும் அமைதி பூங்காவாயிடுச்சு, அமைதியா தான் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரை, ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை, லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா, குஜராத்திலிருந்து ஒரிசா வரை, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போங்க. லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா, சோமநாத், கங்கா சாகர் டிராவல் பண்ணுங்க. நடந்து பண்றது உத்தமோத்தமம் இல்ல அங்கங்க இந்த மாட்டு வண்டிகள், லோக்கல்ல இருக்கிற ட்ரெயின், லோக்கல்ல இருக்கிற பஸ்ஸுங்க, லோக்கல்ல இருக்கிற லாரி இதெல்லாம் பிடிச்சிட்டு பண்றது, அந்த மாதிரி போறது மத்தியமம். கார்ல எடுத்துட்டு போறது அதமம். ஆனாலும் பரவாயில்ல, போங்க. ஓராண்டு இது உங்களுடைய மனம், உடல் அனைத்தையும் மாற்றிவிடும். கந்தர் அனுபூதியை சொந்த அனுபூதியாக மாற்றுகின்ற பவர்ஃபுல்லான சத்தியம்ங்கய்யா. சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு நீங்க எத்தனை வருஷம் எத்தனை சத்சங்கம் கேட்டீங்கன்னாலும் ஒன்னும் மாற மாட்டீங்க. அதே தருதரமா தான் இருப்பீங்க. ஒரு வருஷம் வியாபாரம், வீடு, கடை அத்தனையும் லாக் பண்ணிட்டு உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில வாங்க.
வெளியில வந்தீங்கன்னா தான் இந்த ஆன்மீக கருத்துக்களை வாழத் துவங்குவீர்கள். வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்க மேல உங்களுக்கு மரியாதையும் தைரியமும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வரும். ஒரு கணவன் மனைவி குழந்தைகளோட இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த குடும்பம் அப்படிங்கிற இணைப்பு அவ்வளவு அருமையா வந்துருங்கயா. நீங்க நினைச்சே பார்க்காத உறவின் பரிமாணத்தை உங்களுக்குள்ள உணர்வீங்க. உங்களுக்குள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. தருதரம் பிடிச்ச இந்த கம்ஃபர்ட் ஜோன் லைஃப் இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்க் இல்லைன்னா கூட ஹேண்டில் பண்ண முடியாத, ஒரு நாள் ஏசி ஒர்க் பண்ணலன்னா ஹேண்டில் பண்ண முடியாத, ஒரு 2 கொசு உள்ள வந்துருச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாத இந்த உடல் மனத்திலிருந்து உடைத்து கொண்டு வெளியில வாங்க. ஞானத்தை, கந்தர் அனுபூதியை, பரமாத்வைத அனுபூதியை உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் இது. சாமி, நான் வேலையை விட்டுட்டேன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா? அப்படி பயந்து பயந்து வாழ்ந்து என்னையா சாதிக்க போற? அந்த மாதிரி பயந்து இருக்கவங்கலாம் லே ஆஃப் ஆக, வேலை உன்னை விட்டு தானா போகட்டும், அப்படியாவது உருப்படுறியான்னு பார்க்கலாம். எவ்வளவு நாள் தாங்க இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே மாட்டிக்கிட்டு நாசமா போவீங்க? அது மட்டும் இல்லைங்க, 1 வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணீங்கன்னா பல்வேறு பரிமாணங்களில் உங்கள் உயிர் விரிவடையும், உங்கள் மனம் விரிவடையும், உங்கள் உடல் விரிவடையும், அத்தனையும் விரிவடையும். உங்களுடைய ஜீரண சக்தி அதிகமாகும். ஏன்னா தொடர்ந்து வேற வேற தண்ணி, வேற வேற உணவு ஜீரணம் பண்ணி ஆகணும். உடம்பு மிகப்பெரிய யோக சரீரமா மாறிடுங்கய்யா. எத்தனை யோகா பண்ணாலும் வராத பலம் சர்வைவல் நீடு வரும் பொழுது பொங்கிடும் உடம்புக்குள்ள. நிச்சயமா சிக்காய் கீழே விழுந்து இறந்துலாம் போக மாட்டீங்கயா. அந்த கற்பனை பயத்திலெல்லாம், அந்த கற்பனை பயத்தால கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே சிக்கிட்டு சாகாதீங்க. அனுபவித்தவன் சொல்லுகின்றேன் கேளுங்கள். அனுபூதி உங்களுக்குள் மலர்வதற்கான அருமையான வாய்ப்பு. 1 வருஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பரிவிராஜகமா போங்க. பரிவிராஜகனா அங்கங்க சமைச்சு சாப்பிட்டு, அங்கங்க படுத்து தூங்கிட்டு, அங்கங்க கோவில்களை பார்த்துக்கிட்டு, தரிசனம் பண்ணிக்கிட்டு, பீப்புளை மீட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைங்கய்யா. யூடியூப் பிளாக் பண்ணீங்கன்னாலே அதுலேயே சம்பாதிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையானது இந்த 1 இயர்ல. அதெல்லாம் கூட 2வது. உங்களுக்குள் நிகழும் மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நிகழும். ஆழ்ந்து கேளுங்கள். தைரியமா இறங்குங்க. இறங்குனீங்கன்னா உலகத்தை கண் திறந்து பார்த்து இந்த ஆன்மீக கருத்துக்கள், ஞான கருத்துக்கள் இருக்குல்லைங்க,
இதை மீண்டும் 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 சிந்தித்து இந்த ஆன்மீக கருத்துக்கள் சத்தியங்களை வைத்து வாழ்க்கையோட சூழல்களுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறது. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னா தான் ஆன்மீக சத்தியங்களை வைத்து வாழ்க்கையில தீர்வை கண்டுபிடிக்க துவங்குவீங்கயா. உங்களுக்குள்ள அந்த காக்னிட்டிவ் ஷிஃப்ட் நடந்து இன்ஸ்பயர்டு டிசிப்ளின், என்லைட்டன்ட் டிசிப்ளின் மலர்றதுக்கான அருமையான வழி. ஒரு வருஷம் அத்தனையும் தூக்கி போட்டு வெளியில வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் அதே மாதிரி வேலை கூட உங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க மாறி போன ஒரு புது பர்சன் ஆயிருப்பீங்க. என் வாழ்க்கையோட பலமே என்லைட்டன் டிசிப்ளின். தயங்காம அசராம என் எதிரிகள் கூட கண்டு நடுங்குகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் கவலையே படாம இந்த தனிப்பட்ட உணர்வு, உணர்ச்சி, கொந்தளிப்பு, இந்த பாயிலிங் எதுக்குமே இடம் கொடுக்காது. அதெல்லாம் எதுவும் என் வாழ்க்கையில அதுக்கும் இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், கோபம், குரோதம், மன உளைச்சல், இதெல்லாம் எதுக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கரெக்டா காலையில எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து சீட்ல உட்காந்து என்னுடைய வகுப்புகளை ஆரம்பிச்சிருவேன். Discipline is all about showing up. இம்பல்சஸோ, நோட்டிபிகேஷன்ஸோ, எமோஷன்ஸோ இது எதுக்கும் வாழ்க்கையில இடமே கிடையாது. சும்மா யாரோ ஒருத்தர் உங்க ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாலயோ, யூடியூப் உங்களை பத்தி ஒரு கமெண்ட் போட்டு அதுக்காக 2 நாள் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த தருதரம் பிடிச்ச லோயர் மிடில் கிளாஸ் லைஃப், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், எலைட்ன்றதெல்லாம் பணத்தை வச்சு கிடையாது, நம் உயிர்ப்பை வைத்து 100 கோடி சொத்து இருந்தாலும் உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழ்ந்தீங்கன்னா நீ சரியான தத்தி லோயர் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா போச்சு, உன் லைஃப்ல ஹேண்டில் பண்ண முடியாது. என் வாழ்க்கையிலே எத்தனை சூறாவளிகளை சந்தித்திருக்கின்றேன். ஆனா அவைகள் ஏதும் என்னை தொட்டதில்லை. காரணம் என்லைட்டன் டிசிப்ளின். நாம் பாட்டுக்கு மறுநாள் காலையில எது நடந்திருந்தாலும் எந்திரிச்சு குளிச்சு யோகா பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு சீட்ல வந்து உட்காந்து என்னுடைய செஷன்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவேன். எத்தனையோ முறை இது நடந்திருக்கு. சில நேரத்தில் ஆசிரமத்தை தீட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். நான் உட்கார்ந்து வகுப்படுத்திட்டு இருந்த கிளாஸ், நேற்று வரைக்கும் இருந்த கிளாஸ் இன்னைக்கு இல்லை, அந்த கிளாஸ் ரூம் இல்லை, ஏன்னா நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. என்ன ஒன்றும் அந்த இடத்த வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவேன். பெருக்கிட்டு கிளீன் பண்ணி அதை எப்போ கிளீன் பண்ணி முடிக்கிறேனோ முடிச்சுட்டு உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்பா இப்போ ஓலை கொட்டா இல்லை, அதை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. அடுத்து கட்டுற வரைக்கும் இந்த இடத்துல பொது வெளியில ஓப்பன் திரை, ஓப்பன் வெளியில, திறந்த வெளியில வகுப்புன்னு வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் பாட்டுக்கு தினந்தோறும் வகுப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம், சைட்ல கட்டிடுவோம். அப்படிதான் நடந்திருக்கேன், அப்படிதான் நடந்திருக்கு. இந்த என்லைட்டன் டிசிப்ளின், இன்ஸ்பயர்டு டிசிப்ளினுக்கு வரணும்னா
உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து ஸ்டாக்னண்டா இருக்கிற மனம் உணர்வுல இருந்து வெளியில வந்து உங்களை புதுமையாக அணுக துவங்குங்கள். எத்தனை 1000 சத்சங்கங்கள் கேட்டீங்கன்னா இந்த 1 வருட பயிற்சிக்கு சமம் ஆகாது. இந்த 1 வருட பயிற்சி எடுத்தீங்கன்னா, பரிவராஜகமா போனீங்கன்னா, எங்கிட்ட இருந்து கேட்ட அத்துணை ஞான கருத்துக்களும் பிராக்டிக்கலா வாழ்க்கையோட பாகமா மாறிடும். நிஜானுபூதியா மாறிடும். சத்தியமாக மாறிவிடும். யார் விரும்பினாலும் இப்ப லிங்க் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்கிரீன்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 மாதம் இலவச பயிற்சி கொடுத்து பிறகு அந்த பயிற்சி 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பயிற்சியை இலவசமா கொடுத்து பிறகு 1 லட்சம் ரூபாய் கிராண்டும் கொடுத்து உங்களை அனுப்புறேன். இது போக பரிவராஜக அம்பாசிடர் ஐடி கார்டு கொடுக்குறேன். அந்த கார்டு வச்சுட்டு நீங்க எங்க கைலாசத்தோட இந்தியா முழுக்க இருக்கிற எந்த கைலாசத்துல வேணாலும் போய் இலவசமா எப்ப வேணா தங்கிக்கலாம். இலவசமாக தங்கலாம், சாப்பிட்டுக்கலாம், நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்தியா முழுக்க எத்தனையோ கைலாசங்கள் இருக்கு. ஸ்டேட்டுக்கு பண்ணி வச்சிருக்கோம். எங்க வேணா போய் தங்கிக்கோங்க. எல்லா கைலாசத்தோட கதவுகளையும் உங்களுக்கு திறந்து விடுறேன். இந்த பரிவராஜக அம்பாசிடர்ஸ்ன்ற ஐடி வச்சிருக்கவங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ஞான கருத்துக்களை வாழ்ந்து பார்த்தீர்களானால் தான், இதை வைத்து, இந்த ஞான கருத்துக்களை வைத்து வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்களானால் மட்டும்தான் இந்த ஞான கருத்துக்கள் மீது நம்பிக்கை வரும். உங்கள் மீதே நம்பிக்கை வரும், ஸ்ரத்தை வரும். உரியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகா வலசூர் அபயங்கரனே உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகா வலசூர பயங்கரனே. இந்த ஒரு வார்த்தைக்கும் பொருள் உங்களுடைய அனுபூதியாக மாற வேண்டும். உதியா பிறப்பில்லாதமை, மரியா இறப்பில்லாமை. உதியா பிறப்பில்லாத்தன்மை, மரியா மரணமில்லாத்தன்மை, உணரா சாதாரண எண்ணத்தாலே உணராத. நேற்று சொன்ன இல்லையா, ரிமம்பர். உங்களுடைய வாழ்க்கையே வேற ஒன்றும் இல்லைங்க, வெறும் ரிமம்பரன்ஸ் தாங்கய்யா. அந்த மாதிரி ரிமம்பரன்ஸாலே உணர முடியாமல் இருக்கின்ற உங்களுடைய ஸ்வரூபத்தில் இருத்தல். ரிமம்பரன்ஸால உணரக்கூடியது எல்லாமே மிடில் கிளாஸ் லைஃப். எலைட் லைஃப் கிடையாது. மறவா, மறப்பு, உணர்தல், இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது. இதை மறக்க முடியாதது. மறக்க முடியாது. எது எல்லாவற்றையும் நினைக்கின்றதோ அது அனுபூதி.
விதிமால் அரியா விமலன். புதல்வா விதிமால் அரியா விமலன்னா பரமசிவ பரம்பொருள். விதினா பிரம்மன், மால்னா விஷ்ணு. விதியும் மாலும் பிரம்மனும் விஷ்ணும் அறியாத விமலன் பரமசிவ பரம்பொருள். அவருடைய புதல்வா, புதல்வான்ற வார்த்தை அருமையான வார்த்தை. அவருடைய எக்ஸ்டென்ஷன், புதல்வன் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். அவருடைய எக்ஸ்டென்ஷனேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல புதல்வன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகன்ற பொருள் எடுக்கக்கூடாது. எக்ஸ்டென்ஷன், வெளிப்பாடு. விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல அமராபதி காவல சூரபயங்கரனே. முருகப்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்றார், பவர்ஃபுல்னஸ் சொல்றார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே. ஒவ்வொரு பாடல்லையும் பொருள் பொதிந்த விதத்திலே முருகப்பெருமானுடைய சத்குணங்களை விளக்குகின்றார். அதாவது உண்மையில இந்த சத்குணங்கள் எல்லாம் நம்முடைய அனுபூதியாக வேண்டும்ங்கிற சத்தியத்தை சொல்றார். நம்முடைய அனுபூதியா இதெல்லாம் மாறணும். முருகனை வழிபட்டாலும் அனுபூதியா மாறும். இதை நம்ம அனுபூதியா மாத்திக்கிட்டாலும் முருகன் மலருவான். ஆத்ம சாதனை பண்ணாலும் பரமாத்வைதத்தை அடைவோம். ஆத்ம சரணாகதி பண்ணாலும் பரமாத்வைதத்தை அடைவோம். முருக பக்தி பண்ணாலும் பரமாத்வைதம் அமையும். முருக ஞானத்தை உணர்ந்தாலும் பரமாத்வைதம் அமையும். ஏதோ ஒண்ணுத்துல ஸ்ரத்தையோடு இயங்குங்கள், ஸ்ரத்தையோடு செயல்பட துவங்குங்கள். பூகா என என் கிளை கூடியழப் போகா வகை மெய்ப்பொருள் பேசியவான் ஆகா சலவேலவன் ஆலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. இன்றைய சத்சங்கத்தின் சாரம் என்லைட்டன்ட் டிசிப்ளின். ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சரியை, ஞானத்திலிருந்து விளைந்த சரியை, இந்த கேட்ட எல்லா ஞான கருத்துக்களையும் அடித்தளமாக வைத்து அதை நிஜமாக்குகின்ற வாழ்க்கை முறை, அத டிசிப்ளினோட அந்த சரியை, அந்த வாழ்க்கை முறையை வாழுதல். இன்ஸ்பிரேஷனுக்காக எமோஷனுக்காகலாம் காத்துட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நிறையவே கொடுத்தாச்சு. இப்ப தேவை டிசிப்ளின். எமோஷன் அப்போ டவுனோ, லோவோ பாட்டமோ, மேல போகுதோ கீழே போகுதோ, டிசிப்ளினா வாழறது. எமோஷன் கூட்டிட்டு போக முடியாத உயரங்களுக்கு டிசிப்ளின் கூட்டிட்டு போயிடும். எல்லாமே ஸ்பான்டேனிட்டிலையும் இன்ஸ்பிரேஷன்லையும் நடக்கணும்லாம் கனவு காணாதீங்க. ஸ்பான்டேனிட்டியை, இன்ஸ்பிரேஷனை இனிஷியேட் பண்ணும். லைட்னிங் மாதிரி ஒரு இன்டென்ஸ் பேஷனோட இனிஷியேட் பண்ணும். டிசிப்ளின் தான் அழைச்சிட்டு போகும் இறுதி குறிக்கோளுக்கு, வெற்றிக்கு, ஜீவன் முக்திக்கு,
ஞானத்தின் உச்சிக்கு, பரமாத்வைதத்திற்கு. அதனால டிசிப்ளின் தான், என்லைட்டன் டிசிப்ளின், அதுதான் வாழ்க்கையோட சாரம். இந்த சத் சங்கத்தோட சாரம் அதுதான். என்லைட்டன் டிசிப்ளினை பிடிங்க. கந்தர் அனுபூதி சொந்த அனுபூதியாய் மாறும். அடுத்து கைலாயம் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாயங்களின் ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு ஸ்கந்த சஷ்டி பூஜையும், திருவிழாக்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாயத்தின் எல்லா ஆலயங்களிலும் வீற்றிருக்கும் கந்த கடவுளை, நம் சொந்த கடவுளை தரிசனம் செய்வோம். இளைய பாரதம், TN நியூஸ் 24 டிஜிட்டல், ABP நாடு, ஆரோ ரூட்ஸ், ஆதன் தமிழ், ஆகாயம் தமிழ், ராணி ஆன்லைன், தமிழக குரல் டிவி, ரெட்ரோ மணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, பிரபாகர் கலைக்கூடம், பிளிக்ஸ் 9 மேக்ஸ், பிளிக்ஸ் 9 டிவைன், பிளிக்ஸ் 9 OTT தொலைக்காட்சிகள் மூலமாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை நேரலை செய்யும் தொலைக்காட்சி உரிமையாளர்களையும் நன்றியோடு ஆசீர்வதிக்கின்றேன். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.